ஜோசப்புக்கு மிட்டாய் போடலாம். ஜோசப் மிட்டாய் போடு. தம்மா ஊது. பிறக்கடா பிறக்கடா பிறகு சாக்லேட் பிறகு இங்க பார்க்காத. விளையாட்டு போட்டிகள் ஆரம்பித்து விட்டது. உற்சாகமாக சிறுவர்கள் மிட்டாய் பொறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் மிட்டாய் கிடைக்கும் நிறைய உள்ள. பிரவீன் கை தட்டுங்க. அப்பதான் பிள்ளைங்க பறக்க வேகமா. எந்த பிள்ளை கையில நிறைய மிட்டாய் இருக்கும் அவங்க தான் ஜெயிக்கவங்க அவங்க. அதனால அதை சொல்லி வைங்க. சிறுமிகளுக்கான அடுத்த அந்த 10 சென்ட் ஜெயிச்ச பாப்பா தள்ளி பிரதர். ஸ்பீடா 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 எடுங்க. கை தட்டுங்க எல்லாரும் கை தட்டுங்க. அப்பதான் உற்சாகமா பிறக்க வந்து. இன்னும் நிறைய முட்டை இருக்கு உள்ள. இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய இருக்கு. சரி எடுத்துட்டு வாங்க. இங்க பலூன் உடைத்தல் போட்டி. சின்ன பசங்க எல்லாம் வாங்க. அஞ்சு வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. 5 வயசுல இருந்து 10 வயசு இருக்கிற சின்ன பசங்க எல்லாம் வருவாங்க. லைனுக்கு வெளியே வரக்கூடாது. லைனுக்கு வெளியே வரக்கூடாது. லைனுக்குள்ள மட்டும்தான் விளையாடணும். லைனுக்கு வெளியே வரக்கூடாது. பலூன் உடைஞ்சிடுச்சுன்னா வெளியே வந்துடும். 4 பேர் களத்துல இருக்காங்க. அனல் படுக்க ஆட்டம் நடந்துட்டு இருக்கீங்க. அடுத்த செட்டு பலூன் உடைக்கும் போட்டிக்கு ரெடியா இருக்காங்க. ரைட் 3 பேர் இருக்காங்க களத்துல. 3 பேருக்கும் பிரைஸ் இருக்கு. 3 பேருமே 2 பலூனோட ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. 3 பேருக்குமே கண்டிப்பா பரிசு இருக்கு. உடைக்க முயற்சி பண்ணணும். சும்மா நின்றுட்டே இருக்க கூடாது. ஆட்டோ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. 2 பேரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்ல. 2 பலூன் இருக்கு. 2 பேருக்கு காலையும் பயங்கரமான போட்டி நடந்துட்டு இருக்கு. 2 பேருக்கு நடுவுலங்க 2 பேரும் ரொம்ப சிறப்பு போட்டி. உடைச்சிருவீங்களா? ரொம்ப கடுமையான போட்டியா போயிட்டு இருக்கு. அடுத்த செட்டு பலூன் உடைக்கிற போட்டிக்கு ரெடியா இருக்கிற பசங்க, குட்டி பசங்க எல்லாம் அவுட் ஆகுங்க. அந்த பாப்பா வெளியே போகக்கூடாது. அப்படியே அவுட். 3 பேர் இருக்காங்க காலத்துல. 2 பேரு. பாப்பா பேர் சொல்லுமா? ரெண்டு சிறுமிகள் இருக்காங்க காலத்துல. ஒரு பாப்பா 2 பலூனோட இருக்காங்க. இன்னொரு பையன். பலூன் உடைத்தல் போட்டியில் சிறுமிகளுக்கான பலூன் உடைத்தல் போட்டியில் முதல் பரிசு நடந்து முடிந்த பலூன் உடைத்தல் சிறுமிகளுக்கான போட்டியில் முதல் பரிசு சோபிகா
டாக்டர் ஆஃப் பிரபாகரன். பலூன் உடைத்தல் சிறுமிகளுக்கான நீங்களே பலூனை கட்டினதால பலூன் கலந்து போனாலும் அவுட்டு தான். ரைட்டு, 1 காலி 2 காலி. ரொம்ப ஸ்பீடா இருக்கு இந்த போட்டி. 3 பேர் களத்தில் இருக்காங்க. 3 பேருக்கும் பரிசு விஷயம். 3 பேருக்கும் கண்டிப்பாக பரிசு இருக்கிறது. 3 பேர் களத்தில் இருக்கிறார்கள். 2 பேர் ரெடியா இருங்க. வாங்க, வரீங்களா? வாங்க. ஃபிளிப் அண்ட் கேட்ச். வாங்க, எந்திரிச்சு வாங்க. வாலிப பெண்களை தொடர்ந்து வாலிபர்களுக்கான ஃபிளிப் அண்ட் கேட்ச். அடுத்தபடி கப்பை வச்சு பாலை வந்து மேல தூக்கி போட்டு அந்த கப்பில் பிடிக்கணும். ஒன்ஸ் அந்த பால் கீழே விழுந்துடுச்சு அப்படின்னீங்கன்னா திரும்ப எடுக்கக்கூடாது. பால் கையில போட்டு உள்ள விழக்கூடாது. ஓட முடிச்ச உடனே கொஞ்சம் கையை மேல தூக்கி காமிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரொம்ப நெருக்கமா இருக்கிறதால. ஓகே, சில்பா ஓடி தொடங்கிவிட்டது. கீழே போட்டா விட்டுறணும். என்ன திருமணமான பெண்களுக்கான ஃபிளிப் அண்ட் கேட்ச் போட்டிகள் முதல் பரிசு நடந்து முடிந்த 15 வயதிற்குட்பட்டவர்களுக்கான சிறுமிகளுக்கான ஃபிளிப் அண்ட் கேட்ச் போட்டியில் முதல் பரிசு நிசி ஜான்சன், 2வது பரிசு சோபிகா, 3வது பரிசு பிரியதர்ஷினி. வாலிப 1 ஸ்டார்டிங்ல அவுட், 2 ஸ்டார்டிங்ல அவுட். போங்க பிரேம் கொடுத்ததுல ஒன்றும் செல்லாது. எல்லாம் அப்படியே வைங்க, எல்லாம் அப்படியே வைங்க. ஃபுல்லா யாரும் முடிச்சிருக்கா? யாரும் ஃபுல்லா முடிக்கலையா? சரி, ரைட்டு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிரேம் சரி, முதல் பரிசு உறுதியா இருக்கு. 3 பேர் 7 பாலை போட்டதால அவங்களுக்கு 2ஆம் மற்றும் 3ஆம் பரிசு விட திரும்பியும் அவங்க 3 பேருக்குள்ள போட்டி நடக்குது. முதல் பரிசு ஜோயல், 2வது மற்றும் 3வது பரிசுக்காக பிரேம். நான் இன்னும் ஆஃப் பண்ண. ரொம்ப தடுமாற்றத்தோட பிரேம் விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப தடுமாறுறாரு. ரைட். நடந்து முடிந்த வாலிபர்களுக்கான ஃபிளிப் அண்ட் கேட்ச் போட்டியில் முதல் பரிசு கீழே விழுந்துச்சுன்னா விட்டுருங்க. ஓகே, முதல் பரிசு ஜெயக்குமார் அண்ணன். இல்ல ஒண்ணு வெளியே வந்துட்டு இரண்டாம் பரிசு பொன்ராஜ், 3ஆம் பரிசு ஜோசப். கீழே விழுந்தா விட்டுறணும். கையில பட்டு உள்ள விழக்கூடாது. கோட்டை முடிச்ச உடனே கையை மேல தூக்கிடுங்க. யார் ஃபர்ஸ்ட் முடிச்சிருக்காங்களோ கையை மேல தூக்கிடுங்க.
யாரு ஃபர்ஸ்ட் போட்டு முடிக்கிறீங்களோ கையை மேல தூக்கிடுங்க. கையில படக்கூடாது. கையில பட்டு உள்ள விழுந்தா கணக்கு இல்லை, கீழே விழுந்தா அப்படியே விட்டுறணும். ரைட்டு. போட்டு பிடிக்கும். பாடல போட்டீங்கன்னா பாட்டிலோட எந்திரிச்சிடலாம். முதல் பரிசு ஜாஸ்மின். மூன்றாம் பரிசு முதல் பரிசு மூன்றாம் பரிசுக்கு ரைட் ஓகே. பெண்கள் மற்றும் திருமணமான பெண்களுக்கான பாட்டிலில் தண்ணீர் நிறைத்தல் போட்டு இதை தொடர்ந்து ஆட்டல உடச்சிட்டு இந்த பக்கம் வந்துருவான் போல இருக்குமா. மேல தூக்கிடு மேல தூக்கிடு. 1 2 ரைட் 3 சாம்பியன் தானே நீ. போட்டுட்டீங்கன்னா பாட்டில கையில தூக்கிடுங்க. 1 2 3 ஓகே. இப்பொழுது பந்து உருட்டி இந்த போட்டி ரெண்டு தான் இருக்கு. இன்னும் 2 இருக்கு. மறைச்சுக்கிட்டோங்க. வாடி வாடி தாண்டி போயிட்டு வாடிக்குள்ள விழுணும். இன்னும் 2 தான் போடுங்க. ரெடி கரங்களை தட்டுங்க. அடுத்த உள்ள போடுதான் பார்ப்பாங்க. வெரி குட். கை தட்டுங்க. ஒண்ணே இன்னும் 2 தான். அவங்க மறைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ புலி. சரி இன்னும் ஒரு தான். முதல் முயற்சி ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ். 2வது முயற்சியுமே ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு. 3வது முயற்சி வரலாம். எல்லாரும் வரலாம். ஜஸ்ட் மிஸ். பிகாச்சு சிறந்த முறையில முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. குட்டி பையன் தான், பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சூப்பர் பிகாச்சு. ஒருத்தருக்கு 3 சான்ஸ். பால் கரெக்டா போட்டதுக்கு ஒருத்தர் ஒரு தடவை தான் லைன்ல வரணும். ஒருத்தருக்கு 3 வாய்ப்பு வழங்கப்படும். திருப்பி லைன்ல வரக்கூடாது. நல்ல முயற்சி. 2வது முயற்சி. இன்னொரு டேபிள் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான போட்டி. சூப்பர். போட்டிருக்காங்க. சுபலட்சுமியை தொடர்ந்து பால ராகுல் போட்டிருக்காங்க. எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பரிசு இருக்கு. ரொம்ப ரொம்ப சுலபமான போட்டி. ஜெயிக்கிற எல்லாம் 10 வயசுக்கு கம்மி இருக்கிற சின்ன பசங்க தான். கடைசியா ஒரு 4 பேரு ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஓகே சூப்பர். வா கட்டி தருவா.
முதல் முயற்சியிலேயே பக்கெட்ல பால போட்டிருக்காப்புல. கைத்தட்ட உற்சாகப்படுத்துங்க. பாலமணிகண்டனை தொடர்ந்து ஜெயஸ்ரீயை தொடர்ந்து நிவேதா எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. கிளீனர் ரொம்ப சோகமான வகையில மாலை போட்டிருக்காரு. அடுத்தது மாலை போட்டிருக்காங்க. போட்டி தொடங்கி சில நிமிடங்களில் இதுவரைக்கும் 12 அனைவரும் பங்கு பெறலாம். இன்பசுடன் இப்போ கரெக்டா போட்டிருக்காங்க. பேசலண்ணா 3 தடவை நீங்க பந்தை உருட்டிக்கலாம். சூப்பர். ஒண்ணு ரெண்டு உழல. மூணாவது முயற்சி. ரைட். பக்கெட்ல பால போட்டிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ். இரண்டாவது முயற்சி போட்டாப்ல. கரெக்டா வருது. கன்ஃபார்மா விழுந்துரும் நினைக்கிறேன். ஓகே சூப்பர். வாழ இருக்கிற உங்களுக்கும் உற்சாகமா இருக்கும். இது வரைக்கும் 15 பேர் கரெக்டா போட்டிருக்காங்க. 15 ஆள சுகீர்தா இப்ப கரெக்டா போட்டிருக்காங்க. மொத்தம் இது வரைக்கும் 1. ஒருத்தருக்கு 3 வாய்ப்பு. பேசுறேண்ணா வீடியோ ரொம்ப லென்த் போகுது. கட் வீடியோ நிறைய வரும். அதெல்லாம் வாலிபர் லைன்ல ஃபர்ஸ்ட் நிக்கிறவர் மட்டும் வாலிபர் கிடையாது. அவர் அங்கிள் ஆயிட்டாரு. அவரு நான் இன்னும் வாலிபன் தான். வாலிபர் கிடையாது. அவரு கல்யாணம் முடிஞ்ச வாலிபர். எல்லாரும் வரலாம். அவரு ட்ரெயின்லயே பால போட்டாரு. அவருக்கு இதெல்லாம் சுசுப்பி மேட்ரு. எப்படியோ போய் எப்படியோ விழுந்துருச்சு. திருமணமாகியும் வாலிபராகவே நினைத்துக் கொண்டிருக்கும் சாலமோன் அவர்கள் சரியாக பந்தை உருட்டி விட்டார். 17வது ஆளாக. நல்ல முயற்சி. ஜஸ்ட் மிஸ். ஜெயல் போல இருக்க இன்னும் அவ்வளவுதான். எந்திரிங்க. பெரிய பிளேயரு, பயங்கரமான பிளேயரு பிரேம் அவர்கள் உருட்டி கொண்டிருக்கிறார். இந்த முறை ஒலிம்பிக்ல பந்து உருட்டுற போட்டி வச்சா கண்டிப்பா தங்கம் அடிப்பாரு. இதுவரை 8 பேர் சரியாக உருட்டி உள்ளனர்.
நல்ல முயற்சி. பால ஸ்ட்ரைட்டா உருட்டணும், அவ்வளவுதான். நிதானமா உருட்டுங்க. பொறுமையா உருட்டினீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா போடலாம். வேகமா உருட்டினீங்கன்னா நீங்க வேகமா திரும்பி போயிடலாம். பெண்கள் பயங்கரமா டஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சா பாலை எங்கெங்கயோ உருட்டுறாங்க. நல்ல முயற்சி, சக்சஸ் ஆயிரு. ஜஸ்ட் மிஸ். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இதுவும் நிறைய கரெக்டா தான் வருது. சூப்பர் சூப்பர். இதுவரை 20 பேரு பக்கெட்ல பந்த உருட்டுதல் போட்டியில சரியா உருட்டி ஜெயிச்சிருக்காங்க. 20 பேர் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. கடைசியா கனியக்கா இப்ப வந்திருக்காக்கா, லெஜெண்ட் பிளேயரு. அனைத்து போட்டியிலும் அவங்களுக்கு தான் முதல் பரிசு. பல களங்களில் இவரை கண்டவுடன் அனைவரும் சூப்பர், அருமை. கேர்லின் கரெக்டா முதல் வாய்ப்புலயே உருட்டிருக்காங்க. கேர்லின் அம்மா பந்த எழுத்தாளருக்கு நேரம் உருட்டிட்டு இருக்காங்க. மதியானம் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் கமெண்ட் அடிக்கிறத நிறுத்திக்குவோம். பண்ண மாட்டோம். நல்ல முயற்சி. ஜஸ்ட் அனைவரும் பங்கு பெறலாம். யார் யாரெல்லாம் பால் போடலையோ அவங்க எல்லாரும் வரலாம். இதுவரைக்கும் 23 பேர் கரெக்டா போட்டிருக்காங்க. ஜூலி சிறப்பு. ஜோலி ஜஸ்ட் மிஸ். கரெக்டா வருது. ஓகே சூப்பர். 24வது ஜெனிஃபர். ஜெனிஃபர் கரெக்டா முதல் இரண்டாவது முயற்சியா. அருள் மெர்லின் யாரு? மும்பைல பெரிய சாம்பியன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு முயற்சி இருக்கு. ஜஸ்ட் மிஸ் தான் இது. ஜஸ்ட் மிஸ். பக்கெட்டை தப்பா வச்சுட்டாங்க. ரவுண்ட் அடிங்க, ரவுண்ட் அடிங்க, ரவுண்ட் அடிங்க. அப்படியே ஒரு சைடு ரவுண்ட் அடிங்க. பாட்டு நின்ன உடனே எங்க நிக்கிறீங்களோ அதே இடத்துல நிக்கிற. பாட்டு ஆஃப் ஆகும் போது யார் எங்க இருக்கீங்களோ அங்கே நிக்க. பெட்டியில இருக்கீங்களோ அந்த பெட்டியில நில்லுங்க. அந்த கோட்டுல இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணு இந்த பெட்டிக்கு போங்க, இல்லன்னா அந்த பெட்டிக்கு போங்க. நடுவுல நிக்காதீங்க. 3ஆம் நம்பர் பெட்டியில இருக்கிறதால வெளியே போலாம். ரைட். அந்த கோட்ல நிக்கிற பாப்பா ஏதாவது ஒரு பெட்டிக்கு வாமா பாப்பா. 2ஆம் நம்பர் பெட்டியில இருக்கிற எல்லாரும் வெளியே போயிடலாம். 2 கேப் போடாம போங்க, கேப் போடாம போங்க. நிறைய கேப் இருக்கு சில்வருக்கு முன்னாடி. ரெண்டு ஸ்பீடா கேப் விட்டு போங்க. ஓகே ரைட்டு. எடுக்கிறியாமா? உன் நம்பர் எடுத்துறாத. அதானா 1 ரைட்.
2ஆம் நம்பர்ல யாரும் இல்ல. 1ஆம் நம்பர்ல 1ல ஒருத்தர், 3ல 2 பேர். சரி ரைட், 2ல யாரும் இல்ல. ஜோயல் பாட்டு போடு. களத்துல 5 பேர் இருக்காங்க இப்போ. என்னாச்சு? உற்சாகமா கை தட்டுங்க, கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் வேகமா ஓட்டு நடப்பாங்க. ரைட், ஓகே ஓகே. 4 கட்டத்திலே ஆள் இருக்கு. கண்டிப்பா எலிமினேஷன் இருக்கு. 4. சரி, ஒருத்தர் வெளியே இருக்க. 4 பேர் ஆளுக்கு ஒரு பெட்டியில வர மாதிரி வாங்க. 4 பேரும் ஆளுக்கு ஒரு பெட்டியில வர மாதிரி வாங்க. சூப்பர். நாலாம் நம்பர் அம்மா, அவன் அப்படிதான். அவங்க கையாலே எடுத்து வெளியே பரிசு இருக்கு. 3 பேருக்கு பரிசு இருக்கு. கேப் விட்டு வாங்க. ஒரே பெட்டியில 2 பேர் வராங்க. ரைட், ஓகே. 4ல ஆள் இல்ல. 1 2 3. என்னம்மா 1ஆம் நம்பர் எடுக்க வச்சானா? 4. பாட்டு போடுங்க ஜோயல். 3 பேர் கருப்பு இருக்காங்க. சரி, 4ல திரும்பவும் ஆள் இல்ல. 1 2 3. எடுங்க பாப்பா. என்ன நம்பருமா? நீயே சொல்லுமா. 2. வாமா வா. 3வது பரிசு இருக்கு. பேர் சொல்லிட்டு போமா. பாட்டு போடு. களத்துல 2 பேர் இருக்காங்க. ரெண்டு 3ல யாரும் இல்ல. 1 4 இருக்கு. 2 பேர்ல யாரு சீட் எடுக்க போறீங்க? என்ன நம்பர்? 2. யாரும் இல்ல. கோயல். நடந்து கொண்டிருக்கும் போட்டியில் 3வது பரிசு சுகிர்தா. முதல் மற்றும் 2வது பரிசுக்கான போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நம்பர்மா? 1. யாரும் இல்ல. சாரி, 1 2 2 பெட்டியிலே ஆள் இருக்காங்க. என்ன நம்பர்? சரி, ஆக அப்படி இல்லை. அப்படி பண்ண வேண்டாம். இறுதி கட்டத்தை போட்டு எண்ணி விட்டது. என்ன நம்பருமா? சிங்கிள்ஸா டபுள்ஸா? 1. மியூசிக்கல் சேர் போட்டியும் நடைபெறும். திருமணமான பெண்கள் எல்லாரும் பங்கு பெறலாம். என்ன இங்க இவ்வளவு பேர்? முதல் சுற்றில் என்ன நம்பர் வந்திருக்குன்னு பாப்போம். நம்பர் 4. பலமுறை மியூசிக்கல் சேர் போட்டியில் பல பட்டங்களை வென்ற 3 ஆட்ட நாயகிகள் களத்தில் இருந்து முதல் ஆளாக விளையாடுகிறார்கள். ஜோயல் பாடுவார்.
உங்கள் வெற்றி உங்கள் கையில். நீங்களே எடுத்து நீங்களே பார்த்துக்கலாம். 2ஆம் நம்பர். ரைட்டு. 3 போட்டியாளர்கள். நாங்க ஒன்னா சேர்ந்துதான் நடப்போம். அதனால ஒன்னா சேர்ந்துதான். ஜோயல் பாட்டு போடுங்க. கிறிஸ்மஸ் நாள் கொண்டாட்டமே ஆடி ஆடி மகிழும் நாட்களே ஒன்றாக கூடிய கரங்களை படத்துல 7 பேர் இருக்காங்க. இப்போ ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. என்ன நம்பர்? நம்பர் 1. நம்பர் 1 2 பேர் வெளியேறி இருக்காங்க. ஆட்டத்துல 5 பேர் களத்துல இருக்காங்க. 5 பேர்ல 3 பேருக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு. ஜெய பாட்டு போடலாம். கிறிஸ்மஸ் நாள் கொண்டாட்டமே ஆடி ஆடி மகிழும் நாட்களே ஒன்றாக கூடிய கரங்களை தட்டிய இயேசுவை கொண்டாடுவாங்களே. அங்க நின்று இங்க வந்து ரெண்டாம் நம்பர் யாரும் இல்ல. இன்னொரு எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் தனியா போய் நடந்துவாங்க. எல்லாரும் தனித்தனியா நடந்துவாங்க. சூப்பர். 3ஆம் நம்பர் பெட்டியில ஆள் இல்ல. நம்பர் 1. சரி, நீங்களே உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பெட்டியில மாறி நின்னுக்கலாம். 1ல நில்லுங்க, இல்ல 2ல நில்லுங்க. ரைட்டு. 4ஆ 3ஆ? சிங்கிளா டபுளா? 3. நீங்க அவுட்டு. இதை தொடர்ந்து சிறுவர்கள் மற்றும் வாலிப ஆண்களுக்கான மியூசிக்கல் சேர் போட்டி நடைபெறும். ஆண்டுகளாக கலக்கிய 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இன்றும் காற்றில் தான் உள்ளார்கள். ரெண்டு ஜாம்பவான்கள் களத்தில் இருக்கிறார்கள். அங்க மணியன அங்க நிக்கீங்களா இங்க நிக்கீங்களா? உங்க சாய்ஸ் தான். ரைட், ஓகே. 3ல நிக்காங்க, ஸ்டாண்ட் பண்றாங்க. ஒண்ணு நம்ம தானா? சரி, ரைட்டு. இருக்காங்க. மும்பை ஆண்ட 2 ஜாம்பவான்கள்.
நம்பர் 2 நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று வெட்டப்படுத்திருந்தீர்களா? 3 சாம்பியன்கள். அதில் ஒருவர் புல்லட் பாண்டிக்கு புல்லட் ஓட்டி கற்றுக் கொடுத்த அருள்மொழி அண்ணன் அவர்கள் களத்தில் இருக்கிறார். அவர் பல பாண்டிகள் பல ரைட்டு 1, 3, 4 இருக்காங்க. 3 பேருக்கும் பரிசு இருக்கு. நம்பர் 1 அருள்மணி அண்ணன் 3வது பரிசு நடந்துட்டு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் களத்துல இருக்காங்க. முடிவு தெரிஞ்சிடும். 1 4 2 வாலிபர்கள் மியூசிக் சேர் பண்ணி கலந்து வரவும். நடந்து முடிந்த ஆண்களுக்கான மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம சாமியே. ஒன்னாம் நம்பர்ல ஆளே இல்ல. சேர்ந்து வாங்க. நில்லுங்க. அந்த கோட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பெட்டிக்கு வாங்க. இப்பொழுது பிரேம் அவர்கள் 1ஆம் நம்பர் தான் எடுப்பாங்க. எப்படி 2ஆம் நம்பரா 1ஆம் நம்பராடா? 3 ரைட்டு. இறங்கிய 7 வாலிப சிங்கங்களில் 4 சிங்கங்கள் நாங்க வீட்டுக்கு போய் கிளம்பி வந்துட்டாங்க. இன்னும் 3 பேர் இருக்காங்க. வேகமா கேப் விடாம போங்க. சின்ன பசங்க ரைட்டு. எல்லாரும் நில்லுங்க. அந்த கோட்ல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பெட்டியில நில்லுங்க. 1ஆம் நம்பர்ல பிரேம் மட்டும்தான் இருக்காப்புல. 4 இருக்கிற எல்லாரும் வெளியே வந்துடலாம். ரைட்டு. பிரேம் மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்புல. இவருக்கு கூட மற்றபடி பார்த்து ரவுண்ட் பண்ணுங்க. கேப் பண்ணாதீங்க. எல்லா பேருமே 4 ரூபா ஒரு மாதிரி வாங்க. ரைட்டு. அதே அப்படியே நில்லுங்க. ரைட் எடுமா. சரி. 2 வாலிபர்கள் ஒரு பெட்டியில். அண்ணா 4 நம்பர் பெட்டியில் இருக்கிறவங்க வெளியே வந்துடுறோம். களங்களை கலக்கி பிடித்தவர் கேப் வாங்க. எல்லா பெட்டிலையும் ஆளு வருவாங்க. ஒரே பெட்டியில நிக்கிறீங்க. ரைட். அப்படியே நில்லுங்க. சோலோ பெர்ஃபார்மன்ஸ். திரும்பவும் அவர் மட்டும் நிக்கிறாங்க ஒரு பெட்டியில. சீக்கிரம் அடி போடுங்கப்பா அவனை. இங்க வேலை இருக்கு. 2 வந்துட்டார். பிரேம் வந்துட்டாப்ல. அதானே தெரியுமே. சோலோவா போய் நின்னாலும் சோலோவா வருது. ஜெயபிரகாஷ் பட்டா வாலிபர்கள் சார்பா நான் இருக்கேன். வந்து தனி ஒருவராக போராடி கொண்டிருக்கிறார். நில்லுங்க. ரைட்டு. 1ஆம் நம்பர்ல ஆள் இல்லை. எடுங்க. மூணுல யாரும் இல்ல. சீட் எடுங்க. 2ஆம் நம்பர் பெட்டியில வெளியே போலாம். வாலிபர்கள் நீங்க எல்லாரும் போனா. சித்தப்பா பாட்டு. சித்தப்பா எல்லா வாலிபர்களும் போனாலும் நான்
நான் ஜெயிக்காம வரமாட்டேன் தனி ஒரு சிங்கமாக சிவபிரகாஷ் கலந்து கண்டு சொல்லி வந்து கொண்டிருக்கிறார். நீங்க எல்லாம் இருக்கிறீங்க. நான் 2 பேர் வாண்டடா போய் நிக்கிறாங்க. 1 நம்பர் யாராவது படிக்கலாம், டக்குன்னு வாருங்க. போகணும்னு நினைச்சா போங்க. யாரும் வரலையா? சரி, சீட் எடுங்க, சீட் எடுங்க. தம்பி 6 பேர் பார்த்து வாங்க, மொத்தமா ஓடாதீங்க. இந்த போட்டியை தொடர்ந்து பாட்டிலில் தண்ணீர் நிறுத்தல் போட்டி நடைபெறும். இறுதிப் போட்டியாக கயிறு இழுத்தல் போட்டி நடைபெறும். பாட்டிலில் தண்ணீர் நிறுத்தல் போட்டி முதல் பரிசு யாருக்கு? ஒண்ணு. யாரும் இல்ல. சித்தப்பா மகிழ்ச்சி என்றும் நம்பாது வந்து தங்கிடும் நடு ராத்திரியில் பண்ணி சாரலில் முட்டு போல போச்சாரே. ஒண்ணு. 3ஆம் பரிசு தம்பி பொறுப்பு பேர் கொடுமா. சிறுவர் மற்றும் வாலிபர்களுக்கான மியூசிக் சேர் போட்டியில் 3வது பரிசு பாலமணிகண்டன். பாட்டிலில் தண்ணீர் நிறுத்தல் போட்டிக்கு வாலிப பெண்கள் தாய்மார்கள் தயாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பக்கெட் எடுத்துட்டு வந்துருங்க. பாட்டில் இங்க இருக்கு, தண்ணி நாங்க கொடுத்துருவோம். பக்கெட் மட்டும் கையில கொண்டு வந்துருங்க. கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. அப்பதான் அவங்க நல்லா ஸ்பீடா இருப்பாங்க. கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. வாலிப பெண்களுக்கான பாட்டிலில் தண்ணீர் நிறுத்தல் போட்டியை தொடர்ந்து திருமணமான பெண்களுக்கான பாட்டிலில் தண்ணீர் நிறுத்தல் போட்டி நடைபெறும். அதைத் தொடர்ந்து வாலிப ஆண்களுக்கான பாட்டிலில் தண்ணீர் நிறுத்தல் போட்டி, இறுதிப் போட்டியாக கயிறு இழுத்தல் போட்டி நடைபெறும். கயிறு இழுத்தல் போட்டியில எல்லாரும் பங்கு பெறலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு கயிறு இழுத்தல் போட்டியில. என்னாச்சு, பாட்டில் ஃபுல் ஆச்சா? 2 பாட்டில் மேல வந்துட்டு உள்ள வெளியெல்லாம் கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. சரி, என்ன இன்னும் உள்ள வெளியே எல்லாம் விளையாடுற மாதிரி ஆர்வம் இருக்கா உங்களுக்கு? என்ன தம்பி, சின்ன பசங்களா, உள்ள வெளியே வைக்கலாமா? உள்ள வெளியே கேம் வைக்கலாமா? எல்லாத்துக்கும் இருக்குதுடா. சரி, என்னாச்சு, பாட்டில் என்ன ஃபுல் ஆயிட்டு? ஃபர்ஸ்ட் யாரு? முதல் பரிசு யாரு? வாலிப பெண்களுக்கான பாட்டிலில் தண்ணீர் நிறுத்தல் போட்டியில் முதல் பரிசு ஜாஸ்மின், டாக்டர் ஆஃப் இயேசு. ரெடி ரெடி, வாங்க வாங்க. யாரு இது? கையில கப்பாவு கப்பாவை ஒட்டி வச்சிருக்காங்களா? ஒரே நேரத்தில் 1/2 பாட்டில் ஃபுல் ஆயிட்டு. அனிதாக்காவா? இந்த வெளிய ஊத்திட்டாங்களா? சும்மா இல்ல. அந்தக்கா பல ஆட்ட நாயகி விருது வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். பாட்டில தண்ணீர் நிரப்புற போட்டியிலையும் ரொம்ப ஸ்பீடா நடந்துடுச்சு. 2 பாட்டில் கிட்ட நெருங்கிடுச்சு.
எனக்கு தெரிஞ்ச அனிதாக்கா தான் ஃபர்ஸ்ட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சான்ஸ்ல பாட்டில் ஃபுல் ஆயிரும். பழைய சாம்பியன் மரியாக்கா என்னாச்சு? என்னாச்சு? ஃபர்ஸ்ட் முதல் பரிசு சீலா ராணி, இரண்டாம் பரிசு அனிதா, மூன்றாம் பரிசுக்கான ஓட்டம் எல்லாருமே நெருக்கி இருக்காங்க. மாத்தி ஊத்த கூடாது. இது எல்லா மேடலையும் ஊத்திக்க கூடாது, ஒரு மேடல ஊத்தணும். ரைட்டு, மூன்றாம் பரிசு மரியாள். போட்டி முடிஞ்சிட்டு மத்தவங்களாம் வந்துடலாம். சூப்பர் நல்ல ஸ்பீடு. தண்ணிய 1 லிட்டர் கொண்டு வர உள்ள 10 மில்லி கூட ஊத்த மாட்டேங்கிறான். என்னடா பண்றீங்க? பாண்டலுக்கு கீழே யாரு நிறைய தண்ணியை ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி பரிசு கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் பரிசு சாலமோனுக்கு தான் கொடுக்கணும். பாண்டலுக்கு வெளியே தண்ணி ஊத்துறதில் முதல் பரிசு யாருக்குன்னா சாலமோனுக்கு, 2வது பரிசு பிரேமுக்கு. அவன் எவ்வளோ ஊத்துறது, நான் அவனுக்கு மேல ஊத்தாலும் பாண்டலுக்கு வெளியே தண்ணி ஊற்றி தூக்கி கொடுத்துருக்காங்க 2 பேரும். பாட்டலுக்கு உள்ள தண்ணியை ஊத்தணும், பாட்டில சுத்தி தண்ணி ஊத்தக்கூடாது. வாலிபர்களுக்கு முக்கிய அறிவிப்பு, பாட்டலுக்கு உள்ள தண்ணி ஊத்தணும். இந்த தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி சுத்தி தண்ணி ஊத்தக்கூடாது. யாரு ஃபர்ஸ்ட்னா டக்குனு பாட்டில ஊத்திட்டு பாட்டில மேல தூக்கி கொண்டு அண்ணா டஸ்ட் மிஸ். ரைட், மாலையும் கீழையும் தாண்டி போறேன். சாலம் தெரியுதுல. ரைட். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நெருங்கிட்டாரு. பிரவீனா என்ன செல்லுமா செல்லாதா? நடுவர் தான் தீர்ப்பு சொல்லலாம். ஒருத்தர் எடுக்கும் போது பாட்டில கீழே போட்டாரு. ஆனா பாட்டில பிரேம் ஜோயல் முதல் பரிசு யாருக்கு? சரி ரைட்டு தம்பி, மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி பாட்டிலுக்கு தண்ணி ஊத்துறது போதும். போட்டி முடிஞ்சிட்டு சரி, வெளியே ரெண்டு பேரு ரைட்டு, வெளியே உள்ள ரெடியா? உள்ள வெளியே ரெடியா? வெளியே சேர்ந்துடலாமா? வெளியே
வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே 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 உள்ள உள்ள வெளியே உள்ள வெளியே வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே வெளியே அவுட்டு யார் அவுட்டு ரைட் டன் 4 கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வாங்க அந்த பக்கம் கல்லுக்கு பின்னாடி முதலாவது சிறுவர்களுக்கான பரிசளிப்பு கலந்து கொண்ட வெற்றி பெற்றவர்களுக்கு பெயர் வாசிக்கும் போது முன்னால் வந்து பரிசு பெற்றுக் கொள்ளலாம். இந்த விழாவில் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அவர்கள் திரு ராஜகோபால் அவர்கள் திரு பால்பாண்டியன் அவர்கள் கூட வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், நன்றி கூறுகிறோம். இப்பொழுது திரு MS மணியன் அவர்கள் முதலாவது பரிசுகளை வழங்குவார்கள். பேர் வாசிக்கும் போது சில பிள்ளைங்க முன்ன வாங்க உங்களுக்கு பேசி கொடுங்க. முதலாவது போட்டி மூணாவது பரிசு தர்ஷன், இரண்டாவது நாலாவது பரிசு பலூனுடைய, இரண்டாவது பரிசு போனா, அஞ்சாவது இரண்டாவது பரிசு முத்துகிருஷ்ணதவன் பிரேஸ் வாங்கின பேர். அடுத்த மூணாவது பிளிக்ஸ் கேக், இரண்டாவது பரிசு பிரியங்கா. அடுத்த பிளிக் கேட்ச், இரண்டாவது பரிசு சோபிகா. மூணாவது பரிசு பிரியர்கள் செபஸ்டியன் அந்தரே. மூணாவது வீடியோவா எடுத்துட்டேன், அந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் பரிசு வாங்க. ஜோசப். அடுத்ததாக பிளிப் கேட்ச் கருப்பன். மூணாவது பரிசு கிருஷ்ணன் அருள்ராஜ் கேட்ச். இரண்டாவது பரிசு ஷாம் ராஜு. அடுத்தது பாட்டலில் இரண்டாவது பரிசு மரியாள் ராணி. பாட்டலில் ஸ்டார் சிறுவர்கள் 10 வயது. இரண்டாவது பரிசு சாம். மூன்றாவது பரிசு பாட்டலில் ஸ்ட்ரா மாதவன். அருள்வது பாட்டலில் ஸ்ட்ரா வாகாஸ். மூன்றாவது பரிசு வந்துருங்க வாங்க கணேஷ். மூணாவது பாலராகுல் கிருஷ்ணன் மாரிமுத்துராஜ் மாடசாமி மகள். அடுத்த மோசஸ் ஜான்சன் இன்பசுதன். அடுத்த சொல்லியிருந்தாலும் அடுத்த பேச்சு. அடுத்த சாலமோன் வாங்க. அடுத்த பிரேம். அடுத்த அருள் மெர்லின் ஜெனி. இரண்டாவது பிரேமா. திருமணமான ஆண்கள். இரண்டாவது பரிசு MS. மூன்றாவது பரிசு இரண்டாவது பரிசு ஒன்னாவது பரிசு. இரண்டாவது பரிசு ஜூலி. ரெண்டு பேரு. முதல் பரிசு பிரவீன். பரிசு அஜய். மூன்றாவது பரிசு பாலராகு. அடுத்ததாக உள்ளே வெளியே போட்டி பரிசு பிரிய. மூன்றாவது பரிசு செரினா. அடுத்ததாக உள்ளே வெளியே. மூன்றாவது பரிசு
அவங்க எல்லாருக்குமே பிரைஸ் வாங்கிட்டு நினைக்கிறேன். யாருக்காவது பிரைஸ் வரலன்னா சொல்லலாம். இதுவரை சிறப்பாக நடந்தது. அதில் கலந்து கொண்டவங்க யாருக்கும் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்த எழுத்து பணியை மிக சிறப்பாக செய்த அருள்மணி தேவர்களுக்கு உறுப்பினருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல பரிசுக்கும் திரு ராஜமணியன் அவர்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல இன்னும் இந்த விளையாட்டு போட்டியில் கலந்துகிட்ட பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியை முழுவதுமாக தொகுத்து வழங்கி பொறுப்போடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தின அறிவிப்பாளராக அறிமுகமான அருமையான மகன் ரோஜஸுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அதுபோல விளையாட்டு போட்டிக்கு வந்து சிறப்பு பரிசு வாங்குவதற்கு பணம் கொடுத்து இந்த விளையாட்டு போட்டிய முழு பரிசுகளையும் காலங்களில் நாங்கள் எல்லாரும் இணைந்து குடும்பமாக சபையாராக நண்பர்களாக உறவினர்களாக கிராமத்தாராக இணைந்து இந்த விளையாட்டு போட்டியை நடத்தவும் இது நிமித்தமாய் ஒருவரோடு ஐக்கியப்படவும் நல்ல மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நடத்தவும் நீ செய்த எல்லா கிருபையான எல்லாருடைய இறுதியையும் ஒருமுகப்படுத்தி காரியங்களை வாய்க்கை செய்து வழிநடத்தினதற்காக இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடத்துவதற்கு வந்த பெரியவர்களுக்காக இதோடு ஒத்துழைத்து விளையாடின எல்லா விளையாட்டு வீரர்கள் இணைந்து அநேக காரியங்களை செய்ய நீங்களை வழிநடத்த கருத்தல் செய்த சகல பலமரவாதே ஆமே. மறுபடியும் யாருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வரலாம். கணேசன் நன்றி. ஆரம்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில கூடவே இருந்து அம்பேராக இருந்த கிட்டத்தட்ட சிறப்பு அம்பேர் கணேஷ் நன்றி சொல்கிறேன். சரி, இன்னும் வந்து எல்லாருமே ரொம்ப நன்றி. எப்போ வரணும்னா எப்போ வந்த ஆமா.